Dear 12th Standard Business Max students, Chapter 2 Integral Calculus, Exercise 2.1 பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் போடுவோம். ஸோ அது என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் அண்ட் டிஎக்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸுக்கு மேலே பவர் வந்து என்ன பண்ணணும். ஸோ எக்ஸ்க்கு மேலே பவர் வந்து எக்ஸ் n + 1 டிவைடட் பை n + 1 + c. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் பவர் n dxன்னு வந்துட்டுனா எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1 + c. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் ax + b பவர் n dx. ஸோ இந்தமாரி வந்தால் என்ன பண்ணணும். ஸோ கொடுத்துக்கிறத அப்படியே எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். ax + b பவர் n + 1 டிவைடட் பை, ஸோ இங்கே வேரியபிள் கூட என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் அது அப்படியே கீழே வந்துடும். திருப்பி நம்ம n + 1 + c. cன்றது கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து செகண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம தேர்ட் ஒன் பார்ப்போம். தேர்ட் ஒன்ன்றது இன்டெகிரேஷன் ஆஃப் 1/x பவர் n dx. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பவர் வந்து டினாமினேட்டரில் வந்தால் நம்ம என்ன பண்ணணும். ஸோ பவர் டினாமினேட்டரில் வந்ததுன்னா நம்ம எக்ஸ் பவர் மைனஸ் சேர்த்துக்கணும். -n + 1 டிவைட் பை -n + 1 + c. ஸோ இது வந்து தேர்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஃபோர்த் ஒன் என்னன்றது பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நான் வந்து ஃபோர்த் ஒன் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து இன்டெகிரேஷன் ஆஃப் k dx. kன்றது என்னென்னா k இஸ் எனி கான்ஸ்டன்ட். அதாவது இன்டெகிரேஷனில் கான்ஸ்டன்ட்னா நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணணும். ஸோ இன்டெகிரேஷன் நம்பர் வந்துச்சுன்னா நம்பர் அப்படியே வெளியில் வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த dxக்கு பதிலாக ஒரு x வரும் + c. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஃபிஃப்த் ஒன் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிஃப்த் ஒன்ன்றது என்னென்னா இன்டெகிரேஷன் ஆஃப் f of x + or - g of x dx. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்டெகிரேஷனில் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அது நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ அதுதான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். ஸோ அதை எப்படி பிரிக்கலாம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் f of x dx + or - அதாவது ப்ளஸ் இருக்கலாம் இல்லை மைனஸ் இருக்கலாம். திருப்பி இன்னொரு இன்டெகிரேஷனில் g of x dx. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இன்டெகிரேஷனை நம்ம பிரித்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த 5 ரிசல்ட்ஸையும் நீங்கள் நல்லா பிடிச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் போடுறப்போ நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களை ப்ராப்ளத்தை சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.